ஸோ இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா கிளிங்கிங் பீச்சில் இருக்கோம். ஸோ கிளிங்கிங் பீச்சுக்கு ஹவு ஃபார்? Around, yeah, maybe 7 minutes from here. This is my best friend. Oh. Hello, India. Smoking is injurious to health. Actually, அது கீழே போடணும்ல, அதனால் வாயிலே சொல்லிடுறேன். This is bike parking. Yes, for bike parking. How? So bike parking also we have to pay or it's free? It's free. It's free. Yes, you can. ஸோ ஒரு 7 minutes வாக் அப்படின்னாங்க. வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்கவே வியூ சூப்பராக இருக்குது. செம்ம உயரத்தில் இருக்கும் போல். இளநீ சூப்பராக இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ போயிட்டு வந்துட்டு வரும்போது குடிப்போம். பாருங்களா. Yeah, that's the Indian Ocean. Indian Ocean. Yeah. Good job, Big. Hey. Chào đi đâu lại? Rồi trong từng ngõ. Kelingking Beach. So I'll go all the way down. Oh, this is cool. அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இந்தோனேஷியா குரங்கு வித்தியாசமாக இருக்கே. Where is dolphin? Are you sure? Yes. There is coming one big one. Oh, it's coming. Oh, no. Dolphin மாதிரி தான் இருக்கு. I think so. Yeah. Two. Dolphin மாதிரி தான் இருக்கு. தெரியுதுங்களா? I didn't expect actually. Yeah. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அங்கே மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. So how many minutes we have here? 1 hour. 1 hour? Okay. So you're coming down? On the beach? It's not possible? 30 minutes going down there. 40 maybe, maybe 40 minutes. 1 hour 40 minutes it will take? Going to back over here. Okay. So this is the only way to go down? Yes. Just by walk? Yes, by walk. No other mode of transport? Okay. Can you take me a picture here? Okay. Oh. You have to be careful. Ready guys? பாருங்களா இந்த இடம். 1, 2, look on the front there first. பா அப்படின்றீங்க. Yeah, 1, 2. தெரியுதா? 3, 2. Second here. யோ கைடு என்ன ஃபோட்டோ எடுக்க சொன்னால் யாரையா எடுத்துட்டு இருக்கு. நல்லா பண்ணுறியா கைடு. பிரதர் ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்க தான் அவ்வளோ ரிஸ்க்கு. ஸோ எல்லாருமே அதுக்காக க்யூ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க பின்னாடி அந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க அந்த இடத்துல நின்று. ஆக்சுவலாக கீழே வரையும் போகலாம். இங்கே வாரக்கணக்காக தங்கியிருக்காங்களே 1 week 10 days. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கீழே வரையும் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வராங்களாம். பட் நம்ம 1 day ஐட்டினரியில் வந்திருக்கோம். ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் இறங்கிட்டு அந்த வியூக்காக போயிட்டு நம்ம அப்படியே திரும்பி வருவோம். படியும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். அந்த படியினுடைய ஐட்டே முட்டியை தாண்டி வருது. தெரியுதுங்களா? ஸோ ரொம்ப உயரமான படி. இறங்குறது ஓகே, இறங்கிடலாம். பட் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் போவோம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போயிட்டு மேலே ஏறிடும். ஆனால் வருத்துங்க, எல்லா பீச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா மலைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இயற்கை வந்து எல்லா இடத்துலையும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி, அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு மாதிரி யூனிக். செயற்கை தான் ஒரே மாதிரி இருக்கும், பட் இயற்கை அப்படி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃபீல் கிடைக்குது. பாருங்கள், அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஃபோட்டோ பாயிண்ட். இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் க்யூ நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப ரிஸ்க்குங்க ஆக்சுவலாக, எஸ்பெஷலி இந்த இடம். ஆக்சுவலாக தொப்பி பறந்துடும் போல். செம்ம காற்று இந்த இடத்துல. திரும்பிடலாமா? ஸோ அங்கே 2 பேர் நிற்கிறாங்களே, அது வரையும் போயிட்டு திரும்பிடலாம். You went down there? You guys went down there? How far, how long it took for you? It's not long, but it's very steep and it's rocks. Oh. But it's worth it, you know. It's worth? Yeah, it's worth it. Okay. It's beautiful down there. It's beautiful. 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 It's beau
ஆக்சுவலாக கீழே வரையும் போகிறது வந்து ஒர்த் அப்படிங்கிறாங்க யாரை கேட்டாலும். எனக்கும் கீழே வரையும் போகணும் அப்படிங்கிற விருப்பம் அதிகமாகவே இருக்குது. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் கீழே வரையும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிச்சயமாக இது ஈஸி கிடையாதுங்க. படியே வந்து எவ்வளோ உயரமாக இருக்குன்னு சொன்னல, இதுக்கப்புறம் படி கிடையாது. ஒரு 25-30% தான் படி, இதுக்கு மேலே படியே கிடையாது. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மொத்தமாக ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் தேவைப்படும் கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு. இந்த இடம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இது ஒர்த்து, செம்ம ஒர்த்து, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது, நூசா பெனிடா பிளான் பண்ணும்போது ஒரு 2 நாள் இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்க அப்படின்னா ஒரு ½ டே இங்கே கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. அதாவது உங்களுக்கு கீழே போக இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை. இன்னொரு முறை வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கீழே வரையும் போயிட்டு வருவேன். அப்படியே கிளம்பி போவோமா? ஸோ நான் மேலே போயிட்டு உங்களுக்கு ஏரியல் ஷாட் முடிஞ்சால் காமிக்கிறேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. ட்ரோன் விட முடியுமான்னு தெரியல, விட்டு பார்க்குறேன். ஸோ போச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போகலாம் அப்படியே. ஏறி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, சொன்ன மாதிரி. கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ஒரு மாதிரி உயரமான படி இல்லை. போகலாம். இதனுடைய உயரம் சுமார் 650லேருந்து 700 அடி இருக்குங்க அப்ராக்சிமேட்லி. விழுந்தால் ஸ்ட்ரைட்டாக கீழே தான். இங்கே எக்கச்சக்கமான விபத்துகள் நடந்திருக்கான். இங்கே அரசாங்கமே போர்டு ஓட்டியிருக்காங்க, இங்கே நடக்கும் அசம்பாவிதங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பல்ல. ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. You waiting for a photo? You okay, brother? Yeah. ஓகே, ஒரு வழியாக அந்த வழியாக வந்தாச்சு. கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். பார்க்க ஈஸியாக தெரியலாம், இட்ஸ் நாட் ஈஸி. சரிங்க, நான் அப்படியே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் மேலே ஏரியல் வியூ பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ மேலே வியூ பார்த்தீங்களா? ஆக்சுவலாக செம்ம காற்றுங்க. இங்கே யாருமே ட்ரோன் விடல. நிறைய பேர் டேக் ஆஃப் பண்ணி உடனே லேண்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ஓன் ரிஸ்கில் தான் நான் அமிச்சேன். இப்படி ஒரு வியூ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் திரும்ப வந்துடும் வராதுன்னு 50-50 தான் அமிச்சேன். பட் நம்ம ட்ரோன் வந்து மேனேஜ் பண்ணி போயிடுச்சு. பட் ரொம்ப தூரம் என்னால் விட முடியல, பயங்கரமாக ஆடிச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டன்ஸ் கொண்டு போனேன் அண்ட் அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு உங்களுக்கு வியூ கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து புரோக்கன் பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இளநீ கடை இருக்குது. ஸோ ஒரு இளநீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். How much? 25. You already had? Are you sure? Okay. 25, right? ஸோ நீங்களும் பாலி வந்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு இளநீர் குடிச்சிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு அண்ட் ஃபுல்லாக நிரம்ப தண்ணி இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா எவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும். குடிக்கலாமா? சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சரி, இது வரைக்கும் நான்
டெய்லி ஒரு இளநீர் குடிச்சிட்ருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டெய்லி ஒரு இளநீர் குடிச்சிட்ருக்கிறேன் இங்கே. பட் எல்லா இடத்துலையும் டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அண்ட் அவ்வளோ தண்ணி இருக்குங்க, அவ்வளோ வந்துகிட்டே இருக்குது. 2 சொம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நிஜமாவே. ஸோ இப்போ நம்ம குடித்த இளநீர் பார்த்திங்க அப்படின்னா 25,000 ரூபா ஐடிஆர், இந்தோனேஷியன் ருப்பியால். நம்ம இந்தியன் ருப்பீஸில் 132 ரூபா. பட் நான் வர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இது ஒரு இளநீர் வந்து நம்ம ஊரில் குடிச்சதில் ஒரு 4 இளநீருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ தண்ணி இருக்குது, அந்த அவ்வளோ டேஸ்ட்டு. தேங்காய் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சாப்பிட முடியாது, நிறையா இருக்குது. சும்மா ஒரு 2 வாய். ஓகேங்க, டன். கிளம்புமா? ஸோ கிளிங்கிங் பீச் பார்த்தாச்சு, வியூ பார்த்தாச்சு. அடுத்ததாக ப்ரோக்கன் பீச் போகிறோம். ஸோ இங்கேருந்து கேட்குறேன், ஹவு மெனி மினிட்ஸ் பிரதர் ஃப்ரம் ஹியர் டு ப்ரோக்கன் பீச்? 25 மினிட்ஸா? ஸோ இங்கேருந்து 25 மினிட்ஸு. ஸோ இந்த எபிசோடை நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go. Bye.